வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம டேட்டா ரிட்ரீவல் கமாண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ரிட்ரீவல் கமாண்ட் பற்றி தெரியும். அது என்ன அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் தமிழ் டெக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ரிட்ரீவல் கமாண்ட். ஸோ இதுக்கு தான் ஆக்சுவலாக query அப்படின்னு பேர். ஸோ இதை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அந்த டேபிள் தெரியுது இல்லையா, நீங்கள் query பண்ணுறீங்க, அது எடுத்து கொடுக்குது இல்லையா. ஸோ இதுதான் ரிட்ரீவல் கமாண்ட். ஒரு ரிட்ரீவல் கமாண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த ரிட்ரீவல் கமாண்ட் பார்க்கலாம். செலக்ட், இது வந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிடும் ஸ்டார் அப்படின்னும் போது. ஸோ இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம், தட் இஸ் எனக்கு நேமை மட்டும் காமி, அப்புறம் ஐடி இது மட்டும் தெரிஞ்சால் போதும், ஃபோன் நம்பர் எனக்கு வேணாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அதை மட்டும் காமிக்குது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட். இதுக்கடுத்து இன்னொரு மெத்தடும் இருக்குது. தட் இஸ் என்ன அப்படின்னா ஐடியில் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் இருந்தது அப்படின்னா அதை மட்டும் தூக்கிட்டு மிச்சத்தை அப்படியே காமிச்சிடும். லட்சே இப்போ நேம் ஐடியில் 2 கிறிஸ் இருக்காங்க, 2 பேரும் சேம் ஐடியில் இருக்காங்க. ஸோ இதில் ஒரு கிறிஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், டூப்ளிகேட்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா டிஸ்டிங்க்ட் அப்படின்னு கொடுத்து என்டர் தட்டினேன் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு கிறிஸ் தான் காட்டுது இல்லையா. ஸோ இன்னொரு கிறிஸும் அங்கே தான் இருப்பாங்க, பட் நமக்கு காட்டும்போது டூப்ளிகேட்ஸை டெலீட் பண்ணிவிட்டு எப்படி சிங்கிள் ஒன்னாக காட்டும். ஸோ இதுதான் வந்து இந்த டிஸ்டிங்க்ட் கமாண்ட். ஸோ இப்போவே உங்களுக்கு 3 கமாண்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், வியூவர்ஸ் அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்பர் இருக்குது, பட் இப்போ இந்த 2 கிறிஸுக்கும் ஒரே நம்பர் இருக்குது இல்லையா. ஸோ இப்போது இந்த ஒரே நம்பரில் இருக்கிறவங்கள நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் முதல்ல போன வீடியோவில் படித்த இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ என்னன்னு இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, லெட்ஸே ஐடி வந்து எல்லாருக்கும் ஒரே கொடுக்க போகிறேன். நம்பர் 1 ஃப்ரெண்ட் அப்படின்ற ஷார்ட் ஃபார்மாக ஃப்ரெண்ட் 1ன்னு போட்டுக்கிறேன். கமா அவனுடைய ஃபோன் நம்பர் வந்து லெட்ஸே 111, அப்புறம் கமா லெட்ஸே அவனுடைய ஐடி வந்து நான் வந்து ஐடி என்ன கொடுக்குறேன் அப்படின்னா வெறும் டிடி தமிழ் டெக் எஸ் சப்ஸ்கிரைபர், டிடிஎஸ் தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு தரேன். ஓகே, செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நான் 2வது ஃப்ரெண்டுக்கும் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வெயிட், இப்போ வந்து 111 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அது நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து செலக்ட் டேபிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் தமிழ் டெக்னு கொடுத்தேன்னா ஃப்ரெண்ட் 1 ஃப்ரெண்ட் 2 2 பேர் இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா அவங்க 2 பேருக்குமே காமனாக இருக்கிறது ஐடி அண்ட் ஃபோன். ஒருவேளை ஃபோன் நம்பர் இல்லை அப்படின்னா கூட ஐடி வந்து காமனாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இந்த காமனாக இருக்கிற ஐடியை வச்சு நம்ம தேட போகிறோம். காமனாக இருக்கிற ஐடியை வச்சு தேட போகிறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 10th படிக்கிறவங்கள மட்டும் காட்டு இந்த லிஸ்ட்லேருந்து அப்படின்னா 10th படிக்கிறவங்கள மட்டும் காட்டும். அது 11th மிக்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ அப்படி தான் காட்ட போகிறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் தமிழ் டெக். இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாருக்கு பதிலாக நேம் போட்டுக்கலாம், கிளாஸ் போட்டுக்கலாம், ஃபோன் போட்டுக்கலாம். ஸோ தட்ஸ் இட். இந்த காலமுடைய நேம் அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து எல்லாமே வேணும், ஸோ நான் எல்லாமே கொடுக்குறேன். வேர், இந்த டேபிளோட நேம் கொடுத்ததுக்கப்புறம் வேர் ஐடி ஈக்குவல் டு டிடிஎஸ் அப்படின்னு போட்டு செமிகோலன் வைக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா ஐடி வந்து டிடிஎஸ்ஸாக இருக்கிறவங்கள மட்டும் காட்டு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃப்ரெண்ட் 1 ஃப்ரெண்ட் 2 மட்டும் தான் காட்டும். எஸ். ஸோ பேசிக்கலி இவ்வளோதான் டேட்டா ரிட்ரீவல் கமாண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக இருக்கு இல்லையா. யா. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு புது டாப்பிக்கை லேர்ன் பண்ணுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் டெக்னாலஜியுடன்.